வணக்கம் அனைவருக்கும். ராதே கிருஷ்ணா. இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா, இதை பற்றி தான் பேச போகிறோம். எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய ஜாதகம் நல்லா இருக்கா இல்லையா, பேசிக்காக என்னால் எவ்வளோ முன்னேற முடியும், எவ்வளோ முன்னேற முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா. ஸோ இதை தனியாக ஒரு காணொலியாக எல்லாருடைய ஜாதகத்துக்கும் பொருத்தி சொல்லிட முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் பேசிக்கான பாயிண்ட்ஸ் சொல்ல முடியும். என்ன இருந்தால் என்ன கிடைக்கும், என்ன இல்லைன்னா என்ன கிடைக்காது, இது சொல்ல முடியும் இல்லையா. அப்போ 9 கிரகங்களுடைய வலு வச்சு உங்களுடைய ஜாதகத்தில் என்ன வலுவாக இருந்தால் என்ன நன்மை நடக்கும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பேச பார்க்கலாமா. முதல்ல லக்னம் வலுவாக இருக்கணும். அது எந்த ஜாதகமாக இருந்தாலும் லக்னம் வலுவாக இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும். பாவக்கோள்களால் லக்னம் வலுக்குது அப்படின்னா அந்த கோள் அந்த லக்னத்தின் அதிபதியாகவோ அல்லது திரிகோணாதிபதியாகவோ இருந்தால் பிரச்சனை இல்லை. உதாரணமாக துலா லக்னம், சனி லக்னத்தில் உச்சம், பாவ கோள் லக்னத்திலே உச்சமாயிருக்காரு. இது நல்ல அமைப்பா அப்படின்னா ஒரு வகையில் நல்ல அமைப்பு தான். ஏன்னா 5ஆம் அதிபதி உச்சமாகிறது அப்படிங்கிறது பூர்வ புண்ணியத்தை கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கொடுக்கக்கூடும். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக வீட்டு பூர்வீகத்தினுடைய ஹெல்ப் கிடைக்கக்கூடிய இதை கொடுத்துரும். ஸோ அதனால் பாவக்கோள் வலுக்கலாமானா இப்படி இருந்தால் வலுக்கலாம். மற்றபடி லக்னம் வலுவாக இருக்க வேண்டும். சுபர்களால் வலுப்பது என்பது எப்பொழுதுமே சிறப்பு. ஸோ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியம். எப்பயுமே 9 கோள்களுக்கு முன்னாடி லக்னத்தை கொண்டு வந்துடணும். நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னே தெரியல. உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, அதுலேயே லக்னம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதில் பாருங்கள், அந்த 12 கட்டத்தில் கோடு போட்டு லா அப்படின்னு ஒரு இதை எழுதியிருப்பாங்க. அதுதான் உங்களுடைய லக்னம். அது என்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம ஃபாலோவராக இருக்கீங்கன்னா இனி வரக்கூடிய வீடியோஸில் லக்னம் சார்ந்து நிறைய பலன்கள் போடவிருக்கிறோம். அதனால் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட எல்லாருடைய லக்னமும் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, 2 கிரகங்கள் சேர்ந்து வந்துடும். சூரிய சந்திரர்கள். அதாவது சூரியன் என்பது ஆத்மாவை குறிக்கும், ஆத்ம ஒளியை குறிக்கும். சரிங்களா. உங்களுடைய கான்ஃபிடென்ஸை குறிக்கக்கூடியவர், உங்களுடைய சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம், ஆத்ம ஒளி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய என்ன சொல்கிறது, எல்லாமே சூரியன்லேருந்து தொடங்கும். உங்களுடைய ஆத்மாவே என்ன கர்மத்துக்காக பிறக்குது அப்படிங்கிறது உங்கள் லக்னம் சொல்லுதுன்னா, உங்கள் லக்னம் என்ன, அன்றைக்கு சூரியன் எங்கே நீங்கள் பிறந்த நேரத்தில் உதித்து கொண்டிருக்கிறார், எந்த மண்டலத்தில் எந்த ராசி கட்டத்தில் உதிச்சிட்டு இருக்காரோ அதுதான் உங்கள் லக்னம். விடிய காத்தால ஒரு 6 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்களேன், +or- 1 hour கிட்டத்தட்ட சூரிய உதயத்தில் கரெக்டாக பிறகுது அப்படின்னா லக்னத்திலே சூரியன். அது எந்த லக்னமாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் நன்மை தரக்கூடியதாக தான் இருக்கும். சரிங்களா. ஸோ அதனால் சூரியன் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இது ஒன்று. சூரியன் வலுப்பதற்கான இன்னொரு முக்கியமான காரணம், தந்தை சரியாக இருப்பாரா மாட்டாரா. தந்தை, தாய், சூரியன், சந்திரன், அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள். அதனால் தந்தையாதி வர்க்கத்தினால் வரக்கூடிய லாபங்களை சூரியன்லேருந்தும் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அது ஒன்று. கிரகண தோஷம் இல்லாமல் இருக்கணும், சனியால் பிடிக்கப்படாமல் இருக்கணும், நீச்சமாக இருந்தால் அவருக்கு சரியான நீச்ச பங்கம் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சூரியனை பொறுத்த வரைக்கும். வேறு எதனாலையும் சூரியன் பெருசாக கெட்டு போக மாட்டார். அடுத்ததாக சந்திரன். இவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான கிரகம் ராகு கேதுக்கு அப்புறம். ஏன்னா இவர் சுபத்துவமாக இருந்தாருன்னா குருவை விட நல்லவர், பாவத்துவமாக இருந்தாருன்னா சனியை விட கெட்டவர். இதுதான் எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முதல் பாடமாக இருக்கும். ஒருத்தவங்க என்ன சொல்கிறது, பெண்ணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கா ஆனால் உள்ள பாம்பு குணம், இவன் பார்க்கறதுக்கு என்ன சொல்கிறது அமுல் பேபி மாதிரி இருக்கா ஆனால் உள்ள பூரா நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதெல்லாம் சந்திரன் வலுத்தவர்களுக்கு நடக்கும், பாவத்துவம் அடைந்து வலுப்பவர்களுக்கு நடக்கும். ஸோ சந்திரன் என்ன வலுவில் இருக்குது, சுபத்துவமாக இருக்காரா, வலுவாக இருக்கிறாரா அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய உடல் வலு, மன வலு. சரிங்களா. இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப முக்கியம். எப்படி சூரியன் ஆத்மாவோ சந்திரன் உடல். சூரியன் தந்தை, சந்திரன் தாயார். தாயாதி வர்க்கத்தினால இந்த குழந்தைக்கு என்ன நல்லது கிடைக்கும், இது எல்லாமே சந்திரனில் வரும். ப்ளஸ் அது எப்படி நம்மளுடைய சூப்பர் பவர், நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எல்லாத்துக்கும் சூரியன் பொறுப்பேற்றுக்கிறாரோ அதே போல் உங்களுடைய உடல் திடம், மனோதிடம் எல்லாத்துக்கும் இவர் எடுத்துப்பார். நீங்கள் சேர்த்தக்கூடிய சொத்து அளவை சந்திரன் குறிப்பார், நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய தன்மையை சூரியன் குறிப்பார். சூரியன் மட்டும் நல்லா இருந்து சந்திரன் ஒரு மாதிரி நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா சம்பாதிப்பாங்க, ஃபுல்லாக செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. சந்திரன் மட்டும் நல்லா இருக்காங்க, சூரியன் வலுவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சொத்து வரும் அம்மா கிட்டேருந்து, இவங்க அதை வச்சுட்டு நல்லா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம எடுக்கலாம். அடுத்ததாக முக்கியமான கோள் செவ்வாய். ஸோ செவ்வாய் உங்களுடைய உடல் திடத்திற்கு மற்றொரு காரகன். எப்படி வரும் அப்படின்னா, செவ்வாய் முதல்ல உங்கள் ரத்தத்தை குறிக்கக்கூடியவர், உங்களுடைய ரத்தத்தினுடைய தெம்பை குறிக்கக்கூடியவர். சரிங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா சகோதர காரகன் செவ்வாய். அதனால தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு நல்ல சகோதரத்துவம் இருந்துருச்சு அப்படின்னா, அது ஆணோ பெண்ணோ நம்ம கூட இருக்கக்கூடிய சிப்ளிங்ஸ்லேருந்து நமக்கு நல்ல உறவு இருக்குது அப்படின்ட்டாவே
நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்மளை நல்லா கைட் பண்ணிடுவாங்க. கீழே விடும்போது தூக்கி விட ஆள் வேணும் இல்லைங்களா? ஸோ அந்த சகோதரத்துவத்தை குறிக்கக்கூடியவர் செவ்வாய். நம்மளுடைய ரத்த சம்பந்தமான நிறைய பேரை வந்து செவ்வாய் தான் குறிப்பார். நம்மள ரத்தத்தினுடைய திடத்தை செவ்வாய் தான் குறிப்பார். அதே போல செவ்வாய் பூமி காரகன். சந்திரனும் செவ்வாயும் நல்ல நிலைமையில இருந்துட்டாங்க அப்படின்னாவே நிறைய பூமி சார்ந்த சொத்துக்களை சேர்த்து அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல செவ்வாய் தான் வந்து செவ்வாய் சூரியன் 2 பேருமே ஒருத்தவங்க வலுவா இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு உயர்நிலை பதவியை அடைந்து சரியாக வந்து கைட் பண்ணப்பட்டு இவங்க கைட் பண்ற பொசிஷனுக்கு போய் சேருவாங்க அப்படிங்கிறதும் சொல்லலாம். செவ்வாயினுடைய வலு ஒரு வகையில உங்களுக்கு ஆண் பிள்ளை இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் குறித்து கொடுக்கும். அடுத்ததாக சுக்கிரன். சுக்கிரன் மங்களகரமான கிரகம். அசுர குலத்தினுடைய தலைவராக கருதப்படக்கூடியவர். இங்கே வந்து பொருள் அணிக்கு தலைவர் அப்படின்னு கருதப்படக்கூடியவர். இவர் வந்து குருவுக்கு ஈக்குவலா கிட்டத்தட்ட சுபர். தான் பார்க்கும் வீட்டை அதிகமாக சுபத்துவப்படுத்தக்கூடியவர். மாளவிகா யோகம் அப்படிங்கிறப்படக்கூடிய யோகத்தை கொடுத்து இன்னும் மற்ற கிரகங்களுக்கும் யோகம் உண்டு, அது ஒன்னொன்னா பார்ப்போம். பட் மாளவிகா யோகம் வந்து எல்லாத்துக்குமே வந்துடும். ஏன்னா கலவி என்பதை குறிக்கக்கூடியவர் சுக்கிரன் என்பதனால் ஒரு திருமணம் எப்படி நடக்க போகிறது, திருமணத்தை இவர்கள் எப்படி அணுகப் போகிறார்கள், அது காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜா என்ன மாதிரி வரப்போகுது, அல்லது அந்த சுக்கிரன் வந்து ஆணுக்கு வரக்கூடிய மனைவியும் செவ்வாய் வந்து பெண்ணுக்கு வரக்கூடிய ஆணையும் குறிக்கக்கூடியவர். ஸோ இவங்க 2 பேரும் வலுவா இருப்பது அப்படிங்கிறது திருமண உறவுக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியமா சொல்லக்கூடியவங்க. சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால பேசிக்கா சுக்கிரன் நல்லா இருக்கு அப்படின்னாவே பேசிக்கா ஒருத்தனுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதனால சுக்கிரனும் வந்து இந்த வகையில உங்களுக்கு ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது 4ஆம் இடத்திலோ லக்னத்துக்கு 1 2 3 4 கவுண்ட் பண்ணி 4ல சுக்கிரன் இருந்தாலோ 2ல சுக்கிரன் இருந்தாலோ 12ல சுக்கிரன் இருந்தாலோ அவருக்கு மறைமுக வலு கிடைக்கும். அது எப்படிங்கிறத ஃபியூச்சர்ல வேற வீடியோஸ்ல பார்ப்போம். அப்படியெல்லாம் இருந்தாலுமே உங்களுக்கு சுகபோக வாழ்க்கை, வீடு வசதிகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல மனைவி அல்லது நல்ல கணவன், இது எல்லாமே வந்து சுக்கிரன் கொடுப்பார். அடுத்ததாக புதன். புதன் வந்து பாத்தீங்கன்னா அறிவுக்கு காரகிரகம். அதே போல நட்புக்கு காரகிரகம், படிப்புக்கு காரகிரகம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். புதன் வந்து சீட்டுக்கட்டினுடைய ஜோக்கர் போல அப்படின்னு எங்க குரு சொல்லுவார். அதாவது இருக்கும் இடத்திற்கு தகுந்தால் போல் மாறிக்கொள்ளக்கூடியவர் புதன். சுபரோட இருந்தா சுபர் மாதிரி வேலை செய்வாரு, பாவரோட இருந்தா பாவர் மாதிரி வேலை செய்வாரு. ஸோ அதனால புதன் வந்து வெல் பிளேஸ்டா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு சுபத்துவம் அடையணுங்கிறது முக்கியம். இதுல ஒரு நல்ல பாயிண்ட் என்ன அப்படின்னா மேக்சிமம் புதன் வந்து பாத்தீங்கன்னா சூரியன் பக்கத்துல ஏதோ சுத்திட்டு இருப்பாரு. அதனால புதன் சூரியன் காம்பினேஷன் நிபுண யோகத்தை கொடுத்துரும். அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 100 பேர் ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 36 பேருக்கு கிட்டத்தட்ட 36லேருந்து 38 பேர் 36லேருந்து 38% நிபுண யோகத்தோடு தான் பிறக்கிறோம். அந்த வகையில் மேக்ஸிமம் அவர் சுபத்துவமாக தான் இருப்பார். அவர் கெட்டு போயிருந்தா கொஞ்சம் கஷ்டம் உண்டு. பட் நல்ல மித்திரர்கள் அமைவது, புத்திசாலித்தனம், இது எல்லாத்துக்குமே புதன் காரகத்துவமாக அமைந்து விடுவார். நளினத்தை கொடுக்கக்கூடியவர் புதன். ஆணுக்கு இருந்தாலுமே கூட அவர் ஒரு நளினமான ஆணாக பேச்சு திறமை, மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், எங்களை போன்ற ஜோதிடர்கள், மேக்ஸ், இது எல்லாத்துக்குமே புதன் ரொம்ப முக்கியம். புதன் ஒருத்தவங்க ஜாதகத்தை ஸ்ட்ராங்காக இருந்தாலே அவங்க புத்திசாலி. அதில் பாவகிரகங்கள் சேர்ந்தா அதை அவங்க அடுத்தவங்களை சீட்டிங் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. சுபகிரகங்கள் சேர்ந்து சுபத்துவப்படுத்தியிருந்தா அதை அவங்களை அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண யூஸ் பண்ணுவாங்க. புதன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க தான் நல்ல மார்க்கெட்டிங் பீப்புள். எம்எல்எம் பண்ணுறதுக்கும் புதன் தான் வேணும், சரிங்களா? நல்ல உதவிகள் பண்ணுவதற்கும் புத்தியால் வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், ஒரு பிஹெச்டி பண்ணணும், எல்லாத்துக்குமே புதன் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால புத்திசாலியாக இருக்கணுமா புதனை எடுத்து பாருங்க. புதன் எப்படி இருக்காருன்னு பாருங்க, அவர் புத்திசாலியா இல்லையான்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்ததாக வரக்கூடியவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் குரு. ஸோ குரு வந்து பார்த்தீங்கன்னா ஜீவகாரகன் அப்படின்னு சொல்லலாம். குரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சுபர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த ஸ்பெஷல் பார்வைகளில் குருவுக்கு இருக்கக்கூடிய பார்வை குரு பார்வை கோடி குற்ற நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இருக்கிறதுலே பெரிய கிரகம் நமக்கு தெரியும் ஜூபிட்டர். அவர் சூரிய ஒளியை அதிகமாக வாங்கி பிரதிபலிக்கக்கூடியவர் அப்படிங்கிறதுனால அவர் 3 வீடுகளை அவர் இருந்த வீட்டில இருந்து 5, 7, 9 அப்படிங்கிற வீடுகளை சுபத்துவப்படுத்துறார். நல்ல குரு அமைந்தவர்களுக்கு நல்ல வாத்தியார் அமைவர், நல்ல தந்தை அமைவார். பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவதிலும் குருவினுடைய பங்கு இருக்கவே செய்கிறது. உங்களுடைய தனம் எப்படி சம்பாதிக்க போறீங்க, எவ்வளவு தனம் சம்பாதிக்க போறீங்க அப்படிங்கிறதுலையும் குருவினுடைய பங்கு மிக மிக முக்கியம். அதே போல உங்களுக்கு நல்ல மென்டார் கிடைப்பாங்களா, நல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா, இது எல்லாத்துக்கும் குரு ரொம்ப முக்கியம். குரு லக்னத்தில் அமர்ந்திருந்தாலோ குரு லக்னத்தை பார்த்தாலோ அந்த குழந்தை கெட்டு போகாது அப்படிங்கிற கேரண்டியை நாங்கள் ஜாதக ரீதியாக கொடுத்துருவோம். ஸோ அந்த அளவுக்கு குரு வலுத்து பிறக்க வேண்டியது அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியமாக இருக்கிறது. ஸோ அதனால தான் நம்ம குரு பயிற்சிக்கெலாம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறோம். அடுத்ததாக வரக்கூடியவர் கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய கிரகமான சனி. எல்லாரும் கொஞ்சம் தவறாக புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய சனி, மந்தன் அப்படின்னு கூப்பிடப்படக்கூடியவர். எல்லாரும் சனி பயிற்சினா தான் பயப்படுவோம். சனியை பார்த்து தான் நம்ம பயப்படுறது, மற்ற கிரகங்களுக்கு பெருசாக பயப்படுறது கிடையாது. பட் சனி நல்லவர் தாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் சனி நல்லவர் தான். உழைப்புக்கு காரகிரகம்.
மக்கள் தலைவன். சூரியன் வந்து ராஜா அப்படின்னா, செவ்வாய் வந்து சோல்ஜர் அப்படின்னா, அங்க கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு தலைவன் இருப்பான்ல, ஒரு போராட்டக்காரன் இருப்பான்ல, ஒரு ரிபல் இருப்பான்ல, அவன் தான் சனி. நம்ம ரிபலியஸான ஆட்களை விரும்ப தானே செய்யறோம் நிஜத்துல. அப்ப ஏன் சனியை நம்ம வெறுக்கணும்? சனியை வெறுக்கணும்ன்ற அவசியமே இல்லை. சனி நன்றாக இருக்கக்கூடியவன், நல்ல உழைப்பாளி. எல்லாரும் சொல்றது என்னன்னா, சனி லக்னத்துல இருக்கா அவன் மந்தன் அப்படின்னு தான் சொல்றோம். அந்த சனி சுபத்துவம் அடைஞ்சிருக்கா, ஒருவேளை வக்கரம் ஆகியிருக்கா, சுபர் தொடர்பு அடைஞ்சிருக்கா, ஸ்தான வலு பெற்றிருக்கா அப்படிங்கறது பாருங்க. சனியும் செவ்வாயும் நல்லா இருந்துட்டாலே அவங்க நல்ல வேலை கிடைச்சிரும் தானே அர்த்தம். ஏன்னா அதிகமான கிரகங்கள்ல சம்பாதிக்கிறதுக்கு தான் நம்ம சூரியனை போய் பார்க்கணும். வேலை என்ன சூஸ் பண்ண போறீங்கிறதுக்கு சனி தானே பார்க்கணும். உங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி என்ன, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்க போறீங்களா, ஒயிட் காலர் ஜாப்ல உட்காந்து சம்பாதிக்க போறீங்களான்னு சொல்லி காட்டுறதே சனி தானே. உங்களுடைய உழைப்பின் அளவை காட்டுவது சனிதானே. உங்களுடைய கர்மாவை காட்டுபவன் சனிதானே. சனியினுடைய பார்வைகள் தான் நீங்க என்ன செஞ்சுட்டு பிறந்திருக்கீங்க, அதுக்கு என்ன இப்ப அனுபவிக்க போறீங்க, எதன் மூலியமா அனுபவிக்க போறீங்க, இது எல்லாமே சனிதான் சொல்லுவாரு. சனியினுடைய 3, 7, 10ஆம் பார்வை மூலியமாக நான் என்ன கர்மாவை செய்யாம விட்டுட்டேன், அல்லது எதை அனுபவித்திற்காக பிறந்திருக்கிறேன், அதை எதன் மூலயமாக செய்ய போகிறேன், என்னுடைய இந்த ஜென்மத்திற்கான கர்மா என்ன, நான் எதை ஃபுல்ஃபில் பண்ண பிறந்திருக்கேன் அப்படின்னு தெரியும். எல்லாருமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல சொல்றதுதான், கர்மாவை கழிக்கத்தான் பிறக்கிறோம். அதுல எந்த வித டவுட்டுமே நமக்கு வேண்டாம். சரி, கர்மாவை கழிக்க பிறந்துட்டேன். இப்போ என் கர்மாவை எதை செய்து நான் கழிக்க வேண்டும், அதை 10ஆம் இடமும் சனியும் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியத்தை நீங்க அனுபவிக்க ஆரம்பிங்க. நம்ம கர்மா கழிக்க மட்டுமே பிறக்கிறது இல்லை. போன ஜென்மத்துல விட்டக்குறை தொட்டக்குறைன்னு கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கும்ல, அந்த புண்ணியமும் நம்மளதானே வந்து சேரணும். அப்போ சனியினுடைய பார்வையின் மூலியமாக உங்களுடைய கர்மா என்ன என்பதை அறிந்து அதை இயல்பாக உங்களால் செய்து முடிக்க முடிந்தால் நீங்க உங்களுடைய பாக்கியத்தை அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இதுக்கு மட்டும். ஒரு தனுசு லக்னக்காரர், அவருக்கு சனி 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கிறார்னு வச்சுக்கோங்களேன். 4ஆம் இடம் அப்படிங்கிறது தாயார், பதவி, வாகனம், இப்படி நிறைய விஷயங்களை குறிக்கும். படிப்பு, இது எல்லாமே குறிக்கும். இவருக்கு 10ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன். 4 சனி பார்க்கிறார்னு வச்சுக்கோங்க. முதல்ல 3ஆம் பார்வையா பார்க்கிறார், அப்புறம் 7ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அது போக 10ஆம் பார்வையாக அவர் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப இவருடைய கர்மா என்ன அப்படிங்கறது நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இவர் படிக்கணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும், அதன் மூலியமாக கர்மாவை அழிக்கணும், தாயாருக்கு செலவு செய்ய வேண்டும், தாய் நாட்டிற்கு செலவு செய்ய வேண்டும், படிப்பிற்காக கஷ்டப்பட்டு செலவு செய்ய வேண்டும், வெளிநாட்டில் போய் பரதேச வாசம் செய்து இவர் இதெல்லாம் செய்ய போறாருன்னு நீங்க சொல்லிடலாம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, வெளியூர் போய் படிக்க போறீங்க, அதுல கொஞ்சம் கஷ்டம் அனுபவிப்பீங்க, ஆனா படிச்சிருவீங்க. வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்ய போறீங்க, நல்லா வேலை செய்வீங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, தாய் நாட்டுக்கும் தாய் வீட்டுக்கும் ஹெல்ப் பண்ணுவீங்க, அதுல இருந்து உங்க கர்மா கழிய ஆரம்பிக்கும். 11ஆம் இடம்ங்கிறது லாபம். லாபம் சம்பாதித்து மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்து உங்களுடைய கர்மாவை நீங்க கழிச்சிருவீங்க. ஏற்கனவே தனுசு லக்னத்துல பிறந்தவர்களுக்கு நிறைய புண்ணியங்கள் இருக்கும். அப்ப இதுக்கு மேல சந்தோஷம் தானே. ஸோ அந்த அளவுக்கு சிம்பிளுங்க. சனி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லவர் தான் அவர். ஸோ அதனால சனியை பார்த்து பயப்பட தேவையில்லை. கடைசியில் இருக்கக்கூடிய நம்ம ராகு கேது சொல்லி எல்லாம் புரிய வைக்க முடியாதுங்க ஒரு வீடியோவில். ஏற்கனவே ராகு கேது பற்றி டீட்டெயிலாக முதல்ல ஆரம்பிச்சதே அவங்கள வச்சு தான் ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ அந்த ஒரு வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமா அப்படிங்கிறதுல இதில் எந்தெந்த கிரகங்கள் ஸ்தான வலுப்பெற்றிருக்கு அல்லது எந்தெந்த கிரகங்கள் வலுவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கேருந்து ஹெல்ப் கிடைக்கும், உங்களுக்கு எங்கேருந்து பிரச்சனை கிடைக்கும், உங்களுக்கு என்ன கர்மா, நீங்கள் என்ன செஞ்சால் நல்லா வரலாம், அதில் யார் தடையாக இருப்பா, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா. இது நீங்கள் சும்மா சாதாரணமாக பார்த்தாலே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம்தான். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகம் நல்ல ஜாதகமாகிறத இந்த கிரக வலு வச்சு பார்க்கக்கூடியது எப்படின்னு இன்றைக்கி பார்த்துருக்கோம். இல்லை இன்னொரு பார்ட் வரப்போகுது. இது என்ன அப்படின்னா கிரகத்தை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன், ஸ்தானத்தை வச்சு சொல்லணும் இல்லையா, அதை கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்காக சொல்கிறேன். நன்றி. ராதே கிருஷ்ணா.